இன்றைக்கி நம்ம கொண்டக்கடலை குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு பார்க்க போகிறோம். முதல்ல நான் குறிப்பு கொடுத்துட்றேன். நீங்கள் கடலையை கொண்டக்கடலையை உப்பு போட்டு மஞ்சத்தூள் போட்டு வேக வச்சு எடுத்துக்கணும். தண்ணி இருக்கக்கூடாது. தண்ணியோடு தான் நம்ம சமைக்க போகிறோம். இப்போ நம்ம தேவையான பொருட்கள் பார்த்துடலாம். அதுக்கப்புறம் நீங்கள் கத்திரிக்காயும் போட்டு செஞ்சிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். உங்கள் வீட்டில் கத்திரிக்காய் இருந்தால் அதையும் நீங்கள் சேர்த்து சமைக்கலாம். இப்போ தேவையான பொருட்கள் பார்த்துடலாம். கொண்டக்கடலை எடுத்துக்கோங்க. இதுக்கு நீங்கள் இவ்வளோ தான் அளவு எடுக்கணும்னு இது கிடையாது. நீங்கள் உங்களுக்கு எப்படி தேவைப்படுதோ அதுக்கேற்ற மாதிரி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸு, பெரிய நெல்லிக்காய் சைஸில் புளி எடுத்துக்கோங்க. தண்ணியில் ஊற வச்சுக்கோங்க. கொஞ்சமாக தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம திக்காக தான் புளி தண்ணி எடுத்துக்க போகிறோம். அதுக்கப்புறம் வெங்காயம், பெரிய வெங்காயம் ஒன்று நறுக்கி வச்சுருக்கேன். மீடியம் சைஸ் தக்காளி ஒன்று நறுக்கி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் வெறும் பூண்டு தான் போட போகிறோம். நம்ம இதில் இஞ்சி சேர்க்க போகிறது கிடையாது. அதனால் பூண்டு 2லேருந்து 3 பல் பூண்டு வெட்டி வச்சுக்கோங்க. அப்புறம் தேவையான அளவுக்கு உப்பு எடுத்துக்கலாம். ஏன்னா கல்லையில் நம்ம உப்பு போட்டிருக்கோம். அதனால் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கணும். நான் சாம்பார் பொடி போடுவேன். உங்களுக்கு வேணும்னா போட்டுக்கோங்க. உங்களுக்கு வேண்டாம்னா நீங்கள் அதை ஸ்கிப் பண்ணிடலாம். 1லேருந்து 1.5 ஸ்பூன் குழம்பு மிளகாய் பொடி எடுத்துக்கோங்க. குழம்பு மிளகாய் பொடி நான் வீட்லேயே அரைப்பேன். அது என்னோடய சேனல்லே இருக்கும். உங்களுக்கு வேணும்னா அதை பார்த்து செஞ்சுக்கோங்க. மஞ்சள் பொடி கொஞ்சம் எடுத்துக்கோங்க. இப்போ எப்படி செய்கிறதுன்றதை நம்ம பார்க்கலாம். நான் குக்கரில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன். நீங்கள் குக்கர்லேயும் செய்யலாம், இல்லைனா கடாயிலையும் செய்யலாம். அப்புறம் எண்ணெய் காஞ்ச பிறகு கடுகு போட்டுருங்க. அதுக்கப்புறம் சீரகம், பெருங்காயம், அதுக்கப்புறம் கருவேப்பிலை போட்டு தாளிச்சிடணும். இப்போ வெங்காயம் போடுறேன். வெங்காயமும் பூண்டையும் நீங்கள் ஒன்றா போட்டுருங்க. வெங்காயம் நல்லா வதங்கின பிறகு நம்ம தக்காளி சேர்க்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கட்டும். வதங்கின பிறகு நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கியிருக்கு. இப்போ நம்ம தக்காளி சேர்க்க போகிறோம். இதில் தக்காளி நல்லா வதங்கணும். வதங்கின பிறகு நம்ம வச்சுருக்க மசாலாவை ஒன்றா இதில் சேர்த்துடலாம். தக்காளி நல்லா வதங்கட்டும். இப்போ தக்காளி வதங்கிட்டு இருக்குது. இப்போ நான் கொஞ்சோண்டு மஞ்சள் பொடி போட போகிறேன். அதுக்கப்புறம் குழம்பு மிளகாய் பொடி, அப்புறம் கொஞ்சம் சாம்பார் பொடி. இந்த மசாலாவை நல்லா கிளறி விடணும். கிளறி விட்டுட்டு நம்ம கொண்டக்கடலையை சேர்த்துடலாம். நீங்கள் கொண்டக்கடலையை கொஞ்சோண்டு எடுத்து ஒரு கைப்பிடி அளவு எடுத்து மிக்ஸி ஜாரில் போட்டுக்கோங்க. மிக்ஸி ஜாரில் போட்டு இதை அரைச்சி இதில் ஊற்றுனீங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். திக்னஸும் கிடைக்கும். இது நல்லா வதங்கட்டும். இப்போ நான் போய் அதை அரைச்சிட்டு வரேன். இப்போ நான் கொண்டக்கடலையை அரைச்சிட்டேன். இப்போ நான் அந்த மசாலாவில் ஃபஸ்ட்டு கொண்டக்கடலையை ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த அரைச்ச விழுதை எடுத்து அதில் சேர்க்க போகிறேன். பாருங்கள், கொண்டக்கடலை அந்த அரைச்ச விழுது எல்லாம் ஒன்றா போட்டுட்டேன். இப்போ நல்லா கிளறி விடணும். திக்னஸ்க்காகவும் டேஸ்ட்காகவும் தான் அதை அரைச்சி போட்டிருக்கேன். கண்டிப்பாக உங்களுக்கும் பிடிக்கும். இந்த குழம்பு நல்லா கொதிக்கணும். கொதித்த பிறகு
கடைசியாக நம்ம வந்து புளியை ஊற்றிக்கலாம். நல்லா கொதிக்கட்டும் குழம்பு. உப்பு சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக போட்டுக்கிறேன், ஏன்னா நான் கல்லில் ஏற்கனவே உப்பு போட்டு வேக வச்சுருக்கேன். இப்போ குழம்பு நல்லா கொதிக்கட்டும். இப்போ வந்து குழம்பு நல்லா கொதிச்சுட்டு இருக்குது. இந்த ஸ்டேஜில் நான் புளி தண்ணி ஆட் பண்ண போகிறேன். புளி கரைச்சி வச்சுக்கோங்க, கொஞ்சம் திக்காக நீங்கள் கரைச்சி வச்சுக்கோங்க. ஊற்றிட்டு கலரி விட்டுட்டு ஒரு 2-3 நிமிஷம் திருப்பி கொதிக்க வச்சுட்டு இறக்கிடலாம். நம்ம பாருங்கள், சுவையான கொண்டைக்கடலை குழம்பு ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் வீட்டில்.